ஆனா குழந்தைகளை தேர்தல் நேரத்துல வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது சரியா? அதாவதுங்க, பரீட்சைக்கு ஃபெயில் ஆனாலே, சீட்டு கிடைக்கல நீட்லனாலே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. குழந்தைகளை விடுங்க, அடல்ட்டே இப்படி தானே இருக்காங்க. அது அவங்கள நம்ம மன அளவில் தைரியப்படுத்தணும். அதாவது ஒரு விஷயம், எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னு விஜய் கண்டிப்பாக ஒரு காணொளி போடணும். அதாவது வெற்றி தோல்விகளை பற்றி பேலன்ஸ்டாக இருக்கணும். நம்ம மன அளவில் தளரக்கூடாது. அதெல்லாம் நம்ம செய்யணுன்ற மாதிரி அவர் போடணும். நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன் இஸ் சப்போர்ட்டர், ஜென்ரல் பப்ளிக்கே போடணும். ஏன்னா தற்கொலை என்பது இப்போ சர்வசாதாரணமாக நடக்குது. எங்கள் வீட்டுக்கார் ஏசி போடலன்னு தற்கொலை பண்ணிக்கின நியூஸ் நேற்று பார்த்தேன். அவன் எதுக்கு ஏசி வாங்கி போடலையே, அவன் பொருளாதார கஷ்டம், இதெல்லாமா ஒரு ரீசன் ஃபார் சூசைட். அதனால் இப்போ சூசைட் பண்ணிக்கிறதுன்றது ஒரு சர்வசாதாரணமாச்சு. அதனால் விஜய் மாதிரி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன்ஸ் பொலிட்டிக்கல் லீடர் சொல்லணும் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் விஜய் எந்த இடத்துலையும் எந்த குழந்தையையும் இன்வால்வ் பண்ணலைங்க அவருடைய பொலிட்டிக்கல் கேம்பெயினுக்கு. அவர் எப்போதுமே குழந்தைங்க அன்பாக தான் பார்த்துருக்காரு. அரசியல் ரீதியாக அவர் எப்பவுமே சொல்ல. அவர் என்ன சொன்னார்னா, எப்படி இவங்கெல்லாம் மிஸ்கைட் பண்ணுறாங்கன்னா, கடைசி நாள் ஏப்ரல் 21 கேம்பெயின் முடிகிற நேரத்தில் நந்தனத்தில் ஒய்எம்சிஏல அவர் ஒரு இது போட்டார், பரப்புரை. அது கட்சி நிர்வாகிகள், அதுவும் ஒரு 3000-4000 பேர் தான். அந்த நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது அவர் வேரியஸ் பெர்முட்டேஷன் காம்பினேஷன், என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நமக்கு கேன்வாசிங் நடக்கும், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு விஜய் ஒரு விஜி இப்படின்லாம் சொல்லும்போது நம்ம பிள்ளைகள் கூட அடம் பிடிப்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட, நம்ம விஜய் அங்கிளுக்கு தான் போடணும், அப்படி விசிலுக்கு தான் போடணும்னு. அந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு தான் சொன்னாரே தவிர, அதுக்காக அவர் நீங்கள்லாம் அடம்பிடிங்கள் குழந்தைகள்னு மிட்டாய் கொடுத்தாரா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா? அது நக்கீரன் கோபால் மாதிரி முரட்டு முட்டு கொடுக்குற ஆட்கள் படிச்சு சொல்றாரு. சரிங்க, அவர் இல்லை அவருக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரூல்ஸ் பேன் இருக்கு தெரியுமா? அது அந்த படிச்சிருக்காரா இன்னைக்காவது அவருடைய வாழ்க்கையில்?